Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அக்ரிகல்ச்சருக்கு எப்படி கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்றது அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். சோ TNAU மூலமா வந்து நீங்க அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றது அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஆல்ரெடி இன்ஜினியரிங்க்கு வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு வீடியோ போட்டுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க. சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்ல மார்க் கிடைச்சிருக்கு. பட் CBSE ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேருக்கு மார்க் வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸே வந்து கம்மி மார்க் தான் வாங்கியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது CBSE ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ப்ரைவேட்டாக வந்து அட்மிஷன் கிடைச்சா பரவாயில்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ சர்வீஸ் தான், முடிஞ்சளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உங்கள் 4 மேஜர் சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கணும். இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ், மேக்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை வந்து எடுத்துக்கும். அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையும் உங்கள் மெயின் சப்ஜெக்ட் 4மே நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் சப்ஜெக்ட் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 4 சப்ஜெக்ட் மார்க்கையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜின்னு படிச்சிருக்கேன்னா அந்த 4 எடுத்துக்கோங்க. இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எடுத்திருக்கேன்னா அந்த 4 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து அக்ரிகல்ச்சரே எடுத்திருக்கேன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ப்ளஸ் அக்ரி வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த 4 சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட 4 மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அது 4 மார்க்கே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 4 மார்க்கையுமே ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா வரது தான் வந்து உங்களோட கட் ஆஃப். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 71 + 60 + 73 + 63 இந்த மார்க்கை போட்டு டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு 133.5 வருது. இதுதான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப். ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் கட் ஆஃப் வந்து அக்ரிகல்ச்சருக்கு கால்குலேட் பண்ணிக்கணும். அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையும் உங்கள் 4 மேஜர் சப்ஜெக்டையுமே எடுத்துக்குவாங்க. ஸோ 4 மேஜர் சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு 200க்கு உங்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸி தான், கால்குலேட் பண்ணி பாருங்கள். யாருக்காச்சும் தெரியலன்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.